வாரத்தினுடைய முதல் நாள் உள்ளத்தில் உண்மை என்ற தலைப்பில் ஆவியானவர் உங்களோடு பேசினார். 2வது நாள் காண்கிற தேவன்னு பேசினார். 3வது நாள் கிருபை அப்படிங்கிற ஒரு அருமையான வார்த்தை மூலமா பேசினார். 4வது நாள் நேற்றைய தினத்துல வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள்னு பேசினார். இன்னைக்கு ஜெபத்தின் 5ஆம் நாள். இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. எங்க வந்துட்டோம்? இப்படிதான் 100 நாளும் போயிரும். இப்படிதான் அடுத்த வருஷம் 365 பிரசங்கம் கேட்க போறீங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த இது ஒரு பொக்கிஷ சாலை. இதுல லட்சமா செய்திகள் இருக்கு. ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு இதை விட வேற எதுவுமே நமக்கு தேவையே இல்லை. அல்லேலூயா. எல்லா செய்திகளும் யூடியூப்ல இருக்குது. நல்லா உட்கார்ந்து பாருங்க, கேளுங்க, தியானம் பண்ணுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. அல்லேலூயா. நல்ல வேகமாய் நம்ம வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். நீ உத்தமனாய் இருக்க கடவாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதாகமம் சொல்லுகிற அருமையான ஒரு தெய்வீகமான வார்த்தை. நம்மை படைத்த கர்த்தருக்கு முன்பாக, நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார்? உத்தமனாய் இருக்க கடவாய். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும். யாருங்க எப்படி இருக்கணுமா? வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து, வசனத்தை எப்படி பேசணுமா? நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும், உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஒவ்வொரு பிரசங்கத்தையும் கொண்டு வரும்போது ஜாக்கிரதையாயிரு. ஒவ்வொரு பிரசங்கத்தையும் நீ பேசும்போது ஜாக்கிரதையாயிரு. நீ எந்த அளவுக்கு வார்த்தைகளை பேசுகிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தரிடத்துல நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதாகம் முழுவதும் ஏன் பிரதர் பைபிள்ல எதுக்குமே அர்த்தம் இல்லாமல் போக. யாராவது உங்கள்கிட்ட திடீர்னு வந்து உத்தமன்னா என்ன பிரதர், உத்தமன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா பைபிள்ல நமக்கு விளக்கம் இருக்குது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை படிச்சா, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். இது ஒரு அர்த்தம். எப்படிங்க? பலவானை பார்க்கிலும் what is the meaning of upright, அல்லது what is the meaning of perfect ன்னு சொல்லலாம், upright ன்னு சொல்லலாம். அல்லேலூயா. உத்தமனுக்கு என்ன டெஃபினேஷன்? நீடிய சாந்தம் உள்ளவனுக்கு பேர் என்னது? உத்தமன். இன்னொரு அர்த்தம் இருக்குது. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். மனசை அடக்க முடியுமா? அல்லேலூயா. இந்த மனசு தானேங்க அலப்பாயுது. இந்த மனசு தானே அங்கிட்டு இங்கிட்டு ஊர் சுத்துது. உட்கார்ந்த இடத்துல இருந்தே மனசு அமெரிக்கா போயிட்டு வந்துருது. உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஆப்பிரிக்கா போயிட்டு வந்துருது. இந்த மனதை அடக்குகிறவன் நிறைய டெஃபினேஷன் தர்றேன். உத்தமனுக்கு நிறைய விளக்கம் இருக்குது பைபிள்ல. பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமை உள்ளவனை பார்க்கிலும். உத்தமனுக்கு டெஃபினேஷன் என்னன்னா பொறுமை. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? பொறுமை உள்ளவன் யாருங்க? உத்தமன். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்துக்கு போறதுக்கு 2 காரியம் தான். உண்மை, உத்தமம். இந்த உண்மையும் உத்தமமா நம்ம பூமியில வாழ கத்துக்கிட்டோம்னா 100% நமக்கு பரலோகம்னு நம்பலாம். அல்லேலூயா. நம்மகிட்ட உண்மை இருக்கு. அப்ப இந்த உத்தமத்துக்கு இன்னைக்கு நல்ல விளக்கம், நிறைய காரியங்களை நம்ம புரிஞ்சுக்க போறோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம்
18ஆம் வசனத்துல தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஒரு விசுவாசி அல்லது ஒரு ஊழியக்காரன் யாரால புகழப்படணும்? கர்த்தரால புகழப்படணும், தேவனால புகழப்படணும். ஆண்டவர் பார்த்து நம்ம சொல்லணும். அதைத்தான் நீதிமொழிகள்லையும் படிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல, நீதிமொழிகள் 12:9, ஆகாரம் இல்லாதவனா இருந்தும் தன்னைத்தான் கனப்பண்ணி கொள்கிறவனை பார்க்கிலும், அதாவது சாப்பிட கூட வழி இல்லை, ஆனா அவ்வளவு பெருமை அடிச்சுக்கிறது. அவனை பார்க்கிலும் கனமற்றவனா இருந்தும் பணிவிடை காரணம் உள்ளவன், தனக்கு ஒரு பணிவிடைக்காரன் இருக்கிறவன் எப்படிப்பட்டவனா? உத்தமன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த உத்தமத்தை குறித்து நாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய வழி, தேவனுடைய பாதை, அது உத்தமமான ஒரு பாதை. ஆமென். அது உத்தமமான ஒரு பாதை. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிக்கும் போது, தேவனுடைய வழி உத்தமமானது. தேவனுடைய பாதை எப்படிப்பட்டது? உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டது? புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அப்ப இந்த தேவனுடைய வழியில கலப்படமே கிடையாது. பாவமும் செஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு கர்த்தரையும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, சேவிக்க முடியாது. எனக்கு இருக்கிற வேதனை என்னன்னா, நிறைய பேர் அவ்வளவு நேரம் அவ்வளவு பயசா சாமி கும்பிடுறேன், ஆனா அவங்க வழிகளை எல்லாம் பார்த்தா தாறுமாறா இருக்கும். இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகள் சவால் விட்டு சொல்லலாம், என் கண்கள்ல ஒரு பிரதிஷ்டை இருக்குது, என் கைகள்ல ஒரு பிரதிஷ்டை இருக்குது, என் கால்கள்ல ஒரு பிரதிஷ்டை இருக்குது, என் வழிகள்ல ஒரு பிரதிஷ்டை இருக்குது. நான் சினிமா பார்க்க மாட்டேன், தியேட்டர் வாசலை மிதிக்க மாட்டேன், லாகரி வஸ்துக்களை உபயோகப்படுத்த மாட்டேன், அசுத்தமான மனிதர்கள் நடுவில் போக மாட்டேன். என் தேவனுடைய வழி உத்தமமானது. அதனாலதான் சங்கீதத்தை எழுதும் போதே பக்தன் இப்படி எழுதுறான், துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல். அப்ப தேவனை சார்ந்து இருக்கிற பிள்ளைங்க யாருமே துன்மார்க்கர் பக்கத்துல போக மாட்டாங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்தில். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த இடத்துல எல்லாம் வேலையே கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். என்ன இவங்க பைபிளும் படிக்கிறாங்க, ஜபமும் பண்றாங்க, இதையும் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன் இன்னைக்கு மக்களால ஒரு ஸ்டாண்டர்டா ஆண்டவரோட நிக்க முடியல? ஆனா நம்ம வாங்குற அத்தனை பொருட்களும் ஸ்டாண்டர்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாங்குற அத்தனையும் ஸ்டாண்டர்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு நம்ம எப்படி இல்லை, ஸ்டாண்டர்டா இல்லை. அதனாலதான் தாவீது கதறி அழுகிறான், எனக்கு ஒரு நிலைவரமான ஆவிய தாங்க ஆண்டவரே. துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர்கள் உட்காருகிற இடத்தில். இன்ன பிரசங்கம் கூட எத்தனை முறை நைட்ல ரிவைண்ட் ஆகுதோ தெரியல. அவங்க ரிவைண்ட் பண்ணி கேட்கணும்னு தான் பேசுறேன். கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப வேத புத்தகம் தேவனுடைய வழி எப்படிப்பட்டது? உத்தமமானது. தேவனுடைய வழி எப்படிப்பட்டது? சங்கீதம் 18ஆம் சங்கீதத்துல 30வது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 18:30, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? கேடகமாய் இருக்கிறார். இதனாலதான் 119ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை எழுதும் போதே கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான். அப்ப வசனத்தின்படி வாழ ஆசைப்படணும். அல்லேலூயா. எதன்படி வாழ ஆசைப்படணும்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான். 119:1 வசனத்தின்படி நடக்கணும். இந்த பைபிள் எதுக்காக ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு? படிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அதன்படி வாழ்வதற்கு. அல்லேலூயா.
உங்க வாழ்க்கையில என்ன சந்தேகம்னாலும் பைபிள் எடுத்து பார்த்தா தெளிவாயிருவீங்க. பிரதர், என் மகளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கிறது? பைபிள் சொல்லி கொடுக்குது. பிரதர், என் பையனுக்கு எப்படி பொண்ணு பார்க்கிறது? பைபிள் சொல்லி கொடுக்குது. பிரதர், என் வீட்டில் எனக்கு சமைக்கவே தெரியல, பைபிள்ல சமையல் கலை இருக்கா? எல்லாத்தையும் தெளிவாய் செய்வதற்கு கர்த்தர் உனக்கு புத்தியை தந்தருள்வாராக. எல்லாமே இருக்கு, எது இல்லை? எல்லாமே இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவன் எப்படி நடக்கிறானா? பத்திரமா நடக்கிறான். எந்த தவறு செய்ய பயப்படுற ஒரு மனுஷன், எதையுமே ஆண்டவருக்கு விரோதமா செய்ய மனதில்லாத ஒரு மனுஷன் யாருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. கோணலான வழிகளில் நடக்கிறவர்களோ கண்டுபிடிக்கப்படுவார்கள். அல்லேலூயா, ஆமென். இதனாலதான் அதே நீதிமொழிகளை ஞானி எழுதுறான் 11ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல, உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள்னு எழுதுறான். உத்தம மார்க்கத்தார் யாருக்கு பிரியமானவர்கள்? கர்த்தருக்கு பிரியமானவர்கள். மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்னு சொல்றான். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச வசனம், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாராவது நீதிமான் என்னன்னு கேட்டா திரு முழிக்க கூடாது. நீங்களும் நானும் யாராதான் இருக்கிறோம். இப்ப நீங்களும் நானும் படிக்காமலே எம்காம், எம்எட், பிஹெச்டின்னு போட்டா உதைச்சிருவாங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்கு, நீதிமான்கிற தகுதி. அவருடைய கிருபையினால நீதிமான், விசுவாசத்தினால நீதிமான், அவரை பற்றுகிற இருதயத்தினால நீதிமான், தம் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் நீதிமான், கிருபையினால் நீதிமான், விசுவாசத்தினால் நீதிமான், அவருடைய இரத்தத்தால் நீதிமான். அல்லேலூயா. அப்ப இந்த தகுதி எல்லாம் எனக்கு நான் தகுதி இல்லாதவன் தான். ஆனா இந்த தகுதி எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்து வச்சிருக்கிற. அல்லேலூயா. வேகமாய் நம்ம போகலாம். இந்த பைபிள்ல முத உத்தமன்கிற வார்த்தை எங்க வந்துச்சு தெரியுமா? நோவா கிட்டதான். அல்லேலூயா. ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, உங்களுக்கு எல்லாம் இப்படி பேர் வரணும், இப்படி உங்களை எல்லாம் பார்த்து இப்படி ஜனங்கள் சொல்லணும், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். உங்க வீட்டுக்கு அட்ரஸ் கேட்கும் போது உங்க தெருவுல ஒரு சத்தம் வரணும், அவர் வீடாங்க, அந்த வீடுங்க, ரொம்ப நல்லவருங்க, உத்தமருங்க, நீதிமான்ங்க, அப்படி பேரெல்லாம் உங்களுக்கு வரணும். அல்லேலூயா. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான், உத்தமன். அவ பாருங்க, யாரோட சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தா? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன பயம் வருது? கல்யாணம் பண்ணாக்க நம்ம ஆண்டவரோட வாழ முடியாதுன்னு நினைக்கிறாங்க. மிக 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 தவறு. கர்த்தரோடு ஒழுங்கா வாழ்ந்தா கல்யாணம் பண்ற மனைவியோடு ஒழுங்கா வாழ்வாங்க. இதுதான் சிம்பல். ஆமென். தேவன் மேல அன்பு இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ற மனைவி மேல என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். நிறைய பேர் தப்பா சொல்றாங்க, கல்யாணம் பண்ணிட்டா ஜெபம் போயிரும், கல்யாணம் பண்ணிட்டா ஆண்டவரை விட்டு தூரமா போயிருவாங்க. யார் சொன்னா? கல்யாணத்தை ஏற்படுத்தினதே கர்த்தர் தானே. சத்தம் வரலையே. ஐயோ, என்னுடைய பேச்சுலர் லைஃப்ல மகா பரிசுத்தம். நம்ம சபை சாதாரண பரிசுத்தம் கிடையாது, மகா பரிசுத்தம். எனக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னே ஒரு கூட்டம் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றான். இந்த ஜெபத்தை ஒரு நாள் நான் காது கொடுத்து கேட்டுட்டேன். நான் ஜெபம்லாம் முடிச்சவொன்னே, ஏன்டா இப்படி ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டா, பொய் சொல்லல, 31 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்ததுக்கு காரணமே அதுதான். என்னன்னு கேட்ட, எனக்கு 31 வயசுல தான் கல்யாணம் ஆனிச்சு. அதுவும் எங்க பாப்பா 9 வருஷம் கழிச்சு பிறந்துச்சு. இல்லாட்டினா நேரம் பேர பிள்ளைகளை எல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பேன் சர்ச்சுக்கு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன்டா எனக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு ஜெபிக்கிறேன். எல்லாம் லேடிஸ், ஜென்ஸ் இல்லை.
ஏன் அப்படி ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்ல பிரதர், நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா இந்த பவர்லாம் போயிரும் பிரதர், அப்புறம் பிசாசெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணாது, பயப்படாது, அப்புறம் நீங்க ஜெபம்லாம் குறைஞ்சிரும் உங்களுக்கு. அப்ப எவ்வளவு ஒரு தவறான எண்ணங்கள் இன்னைக்கு இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், மனசுல பதிய வச்சுக்கங்க. ஒருத்தனா இருந்தா, ஒண்டிக்கட்டையா இருந்தா அவன் வேஸ்ட். அவன் 1000 பேரை தான் துரத்துவான். மனைவி வந்துட்டா 10,000 பேரை துரத்துவான். சத்தமே இல்லை. மனைவி வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஊழியம் இன்னும் பவரா. சந்தோஷமா ஒரு ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனும். பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பூரா அந்த கிருபையை பெற்றுக்கிட்ட அளவுக்கு வாழ்க்கையில உத்தமமா இருந்தாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி இந்த அபிமெலேக்கு ஆதியாகமம் 20:5-26 யாரு சாரால கடத்திக்கிட்டு போய் கொண்டு போய் அவன் என்ன சொல்றான் பாருங்க, இப்போது நான் கடவுளுக்கு முன்னாக எப்படி இருந்தேன், உத்தமனா இருந்தேங்கிறான். ஏய், நீ தானடா சகோதரின்னு சொன்ன, ஆமென், நீ தானே சிஸ்டர் அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி கர்த்தர் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார், நீ உண்மையா இருந்த, ரைட். என்னாகமத்துல 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல காலேப்பை குறித்து சொல்லப்பட்ட இடத்துல, என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனா இருக்கிறபடியினால் உத்தமமாய். இந்த காலேப்பை குறித்து நிறைய இடத்துல வருது. உபாகமத்துல 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலையும் வருது. யோசுவா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலையும் வருது. இந்த காலேப் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின மனிதன். கையை உயர்த்தி ஒரு ஆமென். யோசுவாவை எடுத்துக்கங்க. யோசுவாவும் அப்படிதான். யோசுவா 14ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது? என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி. நான் நேற்றுக்கு பாருங்க, முந்தா நாள் கிருப 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 கிருபன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் எவ்வளவு கிருபையை வாங்கிக்கிட்டாங்களோ அவ்வளவு உத்தமத்துல இருந்தாங்க. எதுக்காக கிருபை கொடுக்கப்படுது தெரியுமா? நம்ம பலவீனமானவங்க தான். அந்த கிருபை எதுக்கு கொடுக்கப்படுது? உத்தமமா வாழ, விசுவாசத்துல வாழ, பரிசுத்தமா வாழ, தெய்வீகத்துல வாழதான் அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி 1 சாமுவேல் 29:6 தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதே போல 1 ராஜாக்கள் 15:14 ஆஷா ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜா பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 20:3 சொல்றாங்க, கர்த்தர் சமூகத்துல போய் நின்று நீ இனி பிழைக்க மாட்டேன்னு சொன்ன உடனே தேவ சமூகத்துல நின்று ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் உண்மையும் மன உத்தமமாய் நடந்து. இந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே 14 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாருங்க. அப்ப நம்ம உத்தமமா வாழ்ந்தா இன்னும் ஆண்டவர் தீர்க்க ஆயுச கொடுக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டுல யோசேப்புன்னு ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். யோசேப்புன்னு ஒரு ஆலோசனைக்காரன் எங்க இருந்தா? 23 லூக்காவுல 23ஆம் அதிகாரம் 50வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த ஆலோசனைக்காரன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்வோம். யோவான்ல ராத்திரில ஆண்டவரை தேடி ஒரு மனுஷன் வர்றான். ஆண்டவரை தேடி வரும்போது யோவான் 1:47 நாத்தான் வேலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு சர்டிபிகேட் கிடைக்குமா? கையை உயர்த்தி சந்தோஷமா ஒரு ஆமென். பூமியில இருக்கும் போதே நாத்தான் வேலை பார்த்து என்ன சொல்லிவிட்டாரு? ஏதோ கபடற்ற. அப்ப நாத்தான் வேலை நிச்சயம் எங்கதான் இருப்பாரு? பரலோகத்துலதான் இருப்பார், ஆண்டவரோட இருப்பார். கபடற்ற உத்தம. ஆண்டவர்கிட்ட சர்டிபிகேட் வாங்குங்க. ஸ்கூல்ல கொடுக்குற சர்டிபிகேட்லாம் செல்லாது. ஆண்டவர்கிட்ட சர்டிபிகேட் வாங்க. கேரக்டர் சர்டிபிகேட் 1 கொடுப்பாங்க, அதை ஸ்கூல்ல கான்டாக்ட் சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க.
அதுல ஒரு முறை கூட பிரின்சிபால் மறந்து கூட நம்மளை வெரி குட்னு போட மாட்டாங்க. என்னன்னு தான் போட்டிருப்பாங்க. எல்லா பிள்ளைகளும் சேட்டை தான் பண்ணியிருப்பாங்க, குட்டு குட்டுன்னு தான் போடுவாங்க. குட்டெல்லாம் செல்லாது. அல்லேலூயா. என்ன குட்டு வாங்கணும்? வெரி குட் வாங்கணும். இந்த பூமியில இருக்கும் போதே என்ன குட்டு வாங்கிடணும். அந்த பூமியில இருக்கும் போதே நாத்தான் மேல பார்த்து சொன்னாரு, கபடம் இல்லாதவன். ஹல்லேலூயா. சபைக்கு வர்றாங்க, செய்தி கேட்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு வக்கரம், அவ்வளவு ஆத்திரம், தேவையில்லாத குணங்கள், இதெல்லாம் இன்னும் என்ன செய்ய மாட்டேங்குது? சாக மாட்டேங்குதே. சுயம். அதான் ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டாலும் கூட அந்த ஜென்ம சரீரம் 100% மாறுறது கிடையாது. அதனால இந்த மாம்சத்துக்கும் இந்த ஆவிக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. அதான் இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஒரு ஆவிக்குரிய யுத்தம். மனசு தெய்வத்தோட இருக்கணும்னு ஆசைப்படுது. சரீரம் என்ன பண்ணுது? கொஞ்சம் ஊர் உலகத்தெல்லாம் என்ன பண்ணிட்டு வருவோம், சுத்திட்டு வருவோம்னு நினைக்குது. இப்ப இது ரெண்டு பேருக்கு இருக்கிற பிரச்சனை நான் இன்னும் அழகா சொல்றேன். நீங்க ஆவியானவரே திருப்திப்படுத்தினீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு எலக்ட்ரிசிட்டி பவரை உணரலாம். அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பார். நீங்க சோதிக்கப்படும் போது மாம்சத்தை அடக்கி ஆவியானவருக்கு முதலிடம் கொடுத்துட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இப்படி பைபிள்ல சொல்லிட்டே போலாம். ரோமர் 16:10 அப்பல்லோன்னு ஒருத்தர் இருந்தான். கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லேயை, அப்படி இருக்குதா? அப்பல்லேயை என்ன பண்ணுங்கள்? வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். 2 கொரிந்தியர் 4:2 பவுல் எங்களை, பவுல் பாருங்க எப்படி சொல்றாரு, வெட்கமான, தயவுசெய்து சபையார் படிச்சீங்கன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஒரு நிமிஷம். இந்த 2 கொரிந்தியர் 4:2 வரி வரியா படிங்க பார்க்கலாம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை தந்திரமாய் தேவ வசனத்தை, சத்தியத்தை தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று. அல்லேலூயா. என்ன அருமை, என்ன அருமை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் எப்பயுமே, அந்தரங்க பெர்ஃபெக்டா இருந்தா வெளியரங்கமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவேன். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா எப்பயுமே ஆண்டவர் நம்முடைய மறைவிடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் தான் பார்க்கிறேன். அதுல உண்மையா இருந்தோம்னா எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் தூக்கிடுவார், எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தி காண்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் தன் கைக்குள்ளே வளர்த்த தீமோத்தேய உத்தம குமாரன்கிறார். எப்படி சொல்றாரு? 1 தீமோத்தேயு 1:2 சொல்றாரு பாருங்க. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. தீமோத்தேயுக்கு மட்டும் அப்படி எழுதல, தீத்துவுக்கு எழுதும் போதும் எழுதுறாரு. தீத்து 1:1 பாருங்க. தீத்து 1:1 தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனும் ஆகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. தீமோத்தேயு, தீத்து இவங்கெல்லாம் பவுலுக்கு யாருங்க? உத்தம குமாரர்கள். அல்லேலூயா. ஆமென். தாவீது எவ்வளவு அருமையா ஜெபிக்கிறாருன்னா, 1 நாளாகமம் 29:17 ஜெபிக்கிறாரு. அந்த 29 பூரா அவருடைய ஜெபம் தான். அதுல அவர் எப்படி ஜெபிக்கிறார்னா, தேவனே நீர் என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் நீர் எப்படி இருக்கிறீர்? பிரியமாயிருக்கிறீர். எல்லாரும் சொல்லுங்க. தேவனே நீர் இருதயத்தை சோதித்து உத்தமமான குணத்தில். அப்ப ஆண்டவருக்கு எந்த குணம் ரொம்ப பிடிக்கும்?
உத்தமமான குணம் உள்ளவங்களை கண்டா ஏசப்பாவுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆசாரியனாகிய அமரியான்னு ஒரு ஆசாரியா இருந்தான். அவன் சொல்றான் 2 நாளாகமம் 19:11, நீங்கள் திடமனதா இருந்த காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு யார் துணையா இருக்கிறா? எனக்காக பக்கத்துல இருக்கிறவங்க கைய பிடிச்சு, உத்தமனுக்கு ஒரே ஒரு துணைதான். யாரு? சில நேரத்துல உங்களுக்கு துணைவியார் கூட எனக்கு தெரியாது, நீங்க அவர்கிட்ட பேசிக்கங்கன்னு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் துணையா இருப்பார். கர்த்தர் எப்படி இருப்பார்? கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எனக்கு பைபிள்ல நான் படிச்ச அரண்டு போனது, இவ்வளவு பரிசுத்தவான்கள்லாம் உத்தமமா இருந்தாங்கல்ல. ஏங்க ஆதியாகமத்துல படிக்கிறோமே, சாராளை கடத்திட்டு போனானே ராஜா, அவன் பேர் என்ன? அபிமெலேக்கு. அவன் கூட எப்படி இருந்தான்? அவன் கூட உத்தமன்னு பேர் வாங்கிட்டான். ஆனா எனக்கு படிக்கும் போது கண்ணீர் ஊத்தும். திடீர்னு கூப்பிடுறாரு கர்த்தர் ஆபிரகாம. என்ன வயசுங்க? 99 வயசுங்க. கைய உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு உயிர் இருந்து 99 வயசுல திடீர்னு கர்த்தர் கூப்பிட்டு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ எப்படி இரு, இருதயமே நடுங்குமா இல்லையா? அப்ப ஆண்டவரே, 99 வயசு வரைக்கும் நான் உத்தமம் இல்லாமையா இருந்தேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? உங்க உத்தமத்தை கெடுக்கிறதுக்கு வெளியாட்கள்லாம் தேவையில்லை. உங்க புருஷனை வச்சே உங்களை காலி பண்ணலாம். உங்க மனைவியை வச்சே என்ன பண்ணலாம்? காலி பண்ணலாம். உங்க பிள்ளைங்களை வச்சே உத்தமத்தை என்ன பண்ணலாம்? சாப்டரை க்ளோஸ் பண்ணலாம். அதனாலதாங்க பைபிள் மனைவியை கண்டவன், எப்பேற்பட்ட மனைவி? உத்தமமான மனைவி, குணசாலியான மனைவி, தப்பு பண்ணுனா கண்டிக்கிற மனைவி, தப்பு பண்ணுனா புருஷனை காப்பாத்துற மனைவி இல்ல, புருஷனுக்கு ஒரு சேர் போட்டு உட்கார்ந்து சாத்துன்னு சாத்துற மனைவி. அவங்க தாங்க உண்மையான மனைவி. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருடைய முகம் மலர்ந்து இருக்குது. அல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென். எஸ்ரா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, எஸ்ரா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, ராஜாதி ராஜாவாகிய அர்தசஷ்டா, பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற, பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை. என்ன டைட்டில் பாருங்க, எஸ்ராவுக்கு என்ன பேர் பாருங்க? பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய. ஐயோ, இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசிக்கவும் ஆராயவும் அதன்படி நடக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். அந்த பக்குவப்படுத்துறது இருக்க, அதாங்க சபை. உங்க வீட்டுல பதப்படுத்துறது ஃப்ரிட்ஜ், ஆனா உங்களை பக்குவப்படுத்துறது சபை. ஹல்லேலூயா. பழச 2 நாள் 3 நாள் வச்சுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ், ஆனா ஒவ்வொரு நாளும் உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு தான் சபை. ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்துறதுக்கு தான் பிரசங்கம், வார்த்தை. ஏன்னா நம்ம இப்ப கேட்டது வெளி கேட்ட தாண்டோன்னு மறந்து போயிடும். ஆனா பரவாயில்ல, இப்ப இந்த யூடியூப் என்னென்னமோ கண்டுபிடிச்சு இப்ப வீட்டுல போனா திரும்ப என்ன பண்ணலாம்? கேட்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னு சொல்லிருங்க. நீங்க யோபு புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா அவரை போல ஒரு உத்தமர். யோபு 1:1, யோபு 1:8, யோபு 2:3, யோபு 2:9, யோபு 4:6, யோபு 8:20, யோபு 9:20, யோபு 9:21, யோபு 12:4, யோபு 22:3, யோபு 27:5, யோபு 31:6. திரும்ப சொல்லணுமா? வேண்டியது. சரி, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நல்லவர். எத்தனை இடத்துல யோபுவை பத்தி உத்தமன் 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 உத்தமன். உங்களை பார்த்து எல்லாரும் சொல்லணும். என்ன சொல்லணும்?
உத்தமம், உண்மையும் உத்தமமான. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லவா? நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. நிறைய இருக்குது. ஆண்டவருக்கு சித்தமான தொடர்ச்சியா நாளைக்கு பேசுவோம். எல்லாரும் தயவு செய்து எழுமி நில்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உத்தமனுக்கு யார் துணையா இருக்கிறா? கர்த்தரே துணையா இருக்கிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உத்தமனுக்கு யார் துணை? நீதிமான் தன் உத்தமத்துல என்ன செய்யறான்? நடக்கிறான். உத்தமமாய் நடக்கிறவர்கள் எப்படி நடப்பாங்க? பத்திரமாய் நடப்பாங்க. கோணலான வழிகளில் நடக்கிறவர்கள், மாறுபாடான வழிகளில் நடக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? தடுமாறி போயிடுவாங்க. ஆவியில் அதிகமா உணர்றேன், ஆண்டவர் உங்களை அழகுபடுத்துறார். இந்த 100 நாட்கள் உங்களை மெருகேத்துகிறார். ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துகிறார், உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவ கரம் உங்களை தாங்கி நிற்பதாக. இயேசுவை காண்போ, இயேசுவை காண்போ, துதியின் சிங்காசனத்தில் மாட்சிமை மகிமை ஆளுகை செய்யோ, யோதாவின் சிங்கம் நீரே, உந்தன் முன்பாக பணிந்து பரிசுத்த கரத்தை உயர்த்தி துதித்திடுவோ. இயேசுவை காண்போ, இயேசுவை காண்போ, துதியின் சிங்காசனத்தில். ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தாவீது சாலமோனுக்கு என்ன தெரியுமா ஜெபம் பண்ணாரு? என் பிள்ளைக்காக நான் நிறைய சபதரிச்சு வச்சிருக்கிறேன். அவன் அந்த ஆலயத்தை உம்மை உத்தமமாய் பின்பற்றி கட்டணும். அல்லேலூயா. ஆலயத்தை கட்டினவன் இருதயத்தை கட்ட மறந்துட்டான். ஏகப்பட்ட மனைவி, புறஜாதிகள், புறஜாதி பெண்களோட சேர்ந்துட்டான். நல்ல கவனிங்க. தாவீது அழுத, ஆலயத்துக்காக நான் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன். எனக்கு இருக்கிற ஒரே கவலையும் அதுதான். இந்த பூமியில நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோம் தெரியாது. ஆனா நமக்கு பின்னாடி ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்கணும். அது தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய சந்ததி என்று அழைக்கப்படணும். ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, இரக்கங்களின் பிதாவே, உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். தேவரீர் உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறீர். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சபை மக்கள் நீதிமான்களாக உத்தமர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.